வாழ்க்கை நம்ம வாழறோம். நம்ம வாழும்போது இறைவனை எதுக்காக தேடுறோம், ஏன் தேடுறோம், இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும், இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள்கிட்டேருந்து எடுக்கணும். அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இறைவன் என்றவன் வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கிக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்துகிறான். கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம், கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுளுடைய கருத்து என்ன, கடவுள் என்ன நினைக்கிறாரு, கடவுள் எப்படி ஏங்குறாரு அப்படின்னீங்கன்னா, உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். உங்கள் மனம் தீமையை நினச்சா பரவாயில்லப்பா தீமையை செய்யணும் உதவி செய்கிறார். கடவுள் உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சால் உங்கள் கூட ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறார். அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கின்னு நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான். காரணம் ஏன், ஒரு திருடன் திருட போகிறான், அவனும் கடவுளை வழிபடுறான். ஐயா நான் போகிற இடத்துல மாட்டிக்கூடாது, ஐயா நான் போகிற இடத்துல திருடணும், ஐயா நான் போகிற இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் உதவி செய்கிறான். இது நமக்கு புரியறதில்லை. புரியாதால நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம். இறைவன் என்ன செய்கிறான், நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான். நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான், தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான். ஏன், படைப்பு அவன். இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க, புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடுன்னும் போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பெத்த தாய், பெத்த மனம், அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன் செய்வான். அதே மாதிரி இறைவன்ற தாய் தகப்பன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறான். இதை நமக்கு புரியணும். அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம், இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா, ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும். வராத மனிதனே கிடையாது. அவன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு. இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே போடுறன்னா இறை வழிபாடு வேணும். அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும், புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி, அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம். இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்கிறோம், அதனால் மனக்கலக்கம் போகிறதில்லை. ஆனால் அக வழிபாடு தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது. எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை, மரணமே வந்தாலும் அது கலங்கிறதில்லை. அதுக்காக இந்த வழிபாடு அவசியம். ஏன், இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிரின்ற மூச்சு. இது 3 சேர்ந்து தான் முப்பொருள். இந்த முப்பொருளும் தான் உலகத்தில் தொழில் நடத்துது. இந்த முப்பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா, மனிதனுக்குள்ள காற்றாக இருக்கிற மூச்சு, நெருப்பாக இருக்கிற விந்து, சப்தமாக இருக்கிற ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்ததான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது. இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாழ்ந்துன்னுக்கிறோம். இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இடுப்பில் விந்துவாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, அதுக்கு பேர் தான் சக்தின்றோம். வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது, அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம், நெருப்புன்ற இந்த நீருன்னு சொல்கிறோம்.
தலையில் இருந்து சப்தமாக இருக்குது. அதனால தான் நமக்கு பேசுகிறோம், பேச்சு வருது, பேசுகிறத மற்றவங்க கேட்குறான், மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம். அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு. இந்த முப்பொருளும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது. இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்குது? எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும். வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது, எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது. அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்ததான் யோகம். நினைவை நம்ம இறைவன் மேலே செலுத்துகிறோம், அந்த மூச்சை இறைவனாகவே நினைக்கிறோம். அப்போது நினைப்பும் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி, நீங்கள் செய்கிற அபிஷேகம், நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்துலேயும் கலக்கம் வராது. அதுக்காக தான் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். இதை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்காதவங்களும் அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லின்னு இருக்கிறேன். ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்பை ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க. அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னுக்குறோம். இது பழக்க வழியாக வர்றது. ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும். அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா, வெளியே செய்கிறது பழக்க வழி, உள்ளே செய்கிறது வழக்க வழி. அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான், நம்ம அதை வழிபடணும். உலகத்தில் எவ்வளவோ 23 மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள், பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க. அது உங்களுக்கு பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். அதுதான் பிறவியை தவிர்க்கும். ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறான், அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும், இந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில். ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது. ஐயா இந்த பிறப்பே எனக்கு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் அப்படின்றான். இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? எதுலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும். இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம. அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே இணைச்சோம்னா பிறப்பு இல்லை. அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் சொர்க்கம், அதுதான் வைகுந்தம், அதுதான் கைலாயம். அப்போ இந்த வைகுந்தம், முக்தி, மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா, கைலாய மலையில் இருக்குதான்னா இல்லை. மலைன்றது உன் தலை, பூமின்றது உன் உடல். இந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்தினீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க, அது இறைவனோடு எடுத்து போய் இணைச்சிடும். அப்போ இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம். அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம். இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம். இந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது. அதே நேரத்தில் வைராக்கியம் ரொம்ப அவசியம். இதை நான் அடைஞ்சே தீடுவேன், அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம். ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க? உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க. அவர் வீடு கட்டிக்கிறார், நான் ஏன் கட்டக்கூடாது? அவர் வண்டி வாங்கிக்கிறார், நான் ஏன் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதையெல்லாம் நிலையில்லாத பொருள். ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும். இந்த மூச்சு பழக்கம், இந்த கதி பழக்கம், இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையத்துக்கு ஏணிப்படிகள் மாறியது. அதில் ஏறினா தான் அதை அடைய முடியும். அதை அடையணுன்னா வைராக்கியம் வேணும். எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்மந்தப்படாது. இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம். மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம். ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல. இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நினைவை உங்கள் சுழியில் வைங்கோ. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக திரியறது இல்லைப்பா, உனக்குள்ளே நின்னேனா தான் ஞானம், உனக்குள்ளே நின்னேனா தான் மோட்சம், உனக்குள்ளே நின்னேனா தான் முக்தினார். அதனால் சொன்னார், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். ஊரெல்லாம் தெரியறதில்லப்பா, இது ஒரு ரகசியம். சூட்சம்னா ரகசியம்னு அர்த்தம்.
அப்போ ஊரெல்லாம் தெரியறதில்ல, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னர். அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம புருவ மையத்தில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்ச கதி உண்டு. நாசகதி ஆகாமல் இருக்கணும். நாசகதி ஆகாமல் இருக்கணும்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும். உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம், உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம். அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்க பிடிச்சி நிறுத்த முடியாது. பழக்கத்தாலேயே அதை உள்ளே நிறுத்திக்கணும். அந்த மாதிரி பழக்கம் சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஆசிரமம். இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மனத்தோடு இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோடு இருக்குது பேரறிவு. இன்பத்துலேயும் அதே மாதிரி சிற்றின்பம் பேரின்பம், இரவு பகல், ஆணு பெண்ணு எல்லாம் ரெண்டாக இருக்குது. இது ரெண்டாக இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய இயக்கம். இது ஒன்றா ஆயிடுச்சுன்னா இறைவனை மாறிடுவேன். நீ உனக்கு இரவு பகல் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது, இது ரெண்டும் ஒன்றானா. இப்போ ஒவ்வொரு சாமியாண்டியும் இந்து மதத்தில் ரெண்டு பொம்பளை பொண்டாட்டிங்களை வச்சுருப்பாங்க இல்லையா? இதை என்ன நினச்சின்னுக்கிறாங்க, சாமிக்கு 2 பொண்டாட்டி, எல்லா சாமிக்கும் 2 பொண்டாட்டி இல்லை, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி. அதில் வேறு அந்த சிவபெருமான் வந்து ஒழிச்சு வேறு வச்சுக்கிறான் ஒரு பொண்டாட்டியை இல்லை, 2 பொண்டாட்டி வச்சுக்குது. ஜனங்க என்ன நினச்சின்னுக்குது, 2 பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்குது. இந்த ஊரில் ஒரு 5000 10,000 மாதம் சம்பாதிக்கணும் 3 பொண்டாட்டி வச்சுக்கிறான் இல்லை. இந்த தெருவில் ஒரு பொண்டாட்டிக்கிறான், பக்கத்து தெருவில் ஒரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறான், இன்னொரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுன்னு சுற்றிக்கிறான். 3 பொண்டாட்டி சராசரி மனுஷனே வச்சுக்கினா சம்பாரித்து சோறு போடாத கடவுள் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம் கணக்கு போடுங்க. நான் கடவுளாக இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு 100 பொண்டாட்டி என்ன வச்சுன்னுப்பேன் இல்லையா? ஆனால் 2 பொண்டாட்டி தான் வச்சுங்கிறாரு இருந்தாலும். இது என்ன காரணம்? பொண்டாட்டியா அறியல பாவம். 2 பொண்டாட்டி பெண்ணை காட்டுறதுக்கு காரணம், உலகத்தில் இன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட, துன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட. அப்போது 2 பெண்ணை காட்டி ஒரு ஆணை நடுவில் வச்சா சாமி இல்லை, நமக்கு அறிவுரை. அது நம்ம புரிஞ்சிக்கல. இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட உருவாகுது. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட துன்பம் வந்ததுன்னா இன்னொரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைக்கும். அப்போ மனிதன் 2லேயும் வாழணும் அப்படின்றது தான் 2 பொம்பளையை வச்சுக்குது. இன்பத்திலையும் துன்பத்திலையும் வாழறது தான் வாழ்க்கை. வெறும் இன்பமாக வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை இனிக்காது, வெறும் துன்பமாக இருந்ததுனால அந்த வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. உலகத்தில் 2ம் வேணும். இப்போ ஒரு ஆம்பளை ஒரு வீடு எடுத்துக்கிற, ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரரு, ஊர் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவான், பேச்சுலர்ன்னு தான் சொல்லுவாங்க. 10 பேர் வாழறீங்க இருந்தாலும் அதை குடும்பம்னு சொல்லலை, பேச்சுலர்ன்றோம். அதே நேரத்தில் ஒரு பொம்பளையை தனக்கு கூட சேர்த்துக்கணும் ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தேன்னா அதுக்கு பேர் என்ன, குடும்பம்ன்றோம். பேரே மாறி போகுது. ஏன் குடும்பம்னா 10 பேர் சேர்ந்தால் கூட உலகத்துக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது, உலகத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் உலகம் உற்பத்தி ஆகும். அப்போது வாழை மரம் இருக்குது, ஒரு மரம் கொலை தள்ளின உடனே இன்னொரு கன்று வெளியே வந்துடும். இந்த மரம் அடுத்த கொலை தள்ளாது. மனிதனுடைய வாழ்க்கையில் நீ மறைஞ்சாலும் உன்னுடைய வம்சம் இந்த உலகத்தில் வாழணும். அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உலகம் உற்பத்தி ஆகணுன்றதுக்கு தான் 2யும் இணைச்சி வச்சுருக்குது. கரண்ட்டு வருது, ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் கூட ஒரு பல்ப் எடுத்து போட்டுனா எரியாது, நியூட்ரல் ஓணும். அது மாதிரி வாழ்க்கைன்றது ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழணும். அது எப்படி வாழணும்னா சமமாக வாழணும். அடிமைப்பட்டு வாழறது வாழ்க்கையே இல்லை. அப்போது பெண்ணு ஆணை அடிமைப்படுத்துறதோ ஆணு பெண்ணை அடிமைப்படுத்துறதோ அது வாழ்க்கை இனிக்காது, வெறுப்பு தான் வரும். சில பொம்பளைங்க ஆம்பளைங்களை ஒதிப்பாங்க, வீடு கதவு மூடிட்டு உள்ள தள்ளி. ஆமாம், அதே நேரத்தில் ஆம்பளைங்களும் சில பொம்பளைங்களை அடிப்பாங்க. ஆனால் ஒரு பொம்பளையை நீ கை தொட்டுட்டீன்னா அந்த தெரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வர, ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்தார், ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு பெருமை. பரவாயில்ல, அந்த பொம்பளை நல்ல பொம்பளைப்பா, உண்மையை பேசுதுவான்னு சொல்லிட்டு போது பண்ணுவோம். ஆனால் நீ என் பொண்டாட்டி அடிச்சதுன்னு சொன்னீன்னா தூக்கு மாட்டின்னு செத்து போனோம் அன்றைக்கி. ஏன்னா உனக்கு மீசை தாடிலாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லை. இல்லை, வாழ்க்கைன்றது சமமாக வாழணும். யாரையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். சில பேர் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சின தோழங்கான்னுவாங்க பிள்ளைய. அது முட்டாள்தானம்.
அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் உனக்கு புள்ளையாக தான் இருக்கணும். அவன் அப்போ நான் மாறிடக்கூடாது, அண்ணன் தம்பியாக மாறிடக்கூடாது. மாறினானா உனக்கு ஆபத்துக்குதுன்னு அர்த்தம். பெற்றவனுக்கு ஆபத்து இருக்குது, பிள்ளைய தோழனா நினச்சானாவே அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களே நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு கேடாக விளைஞ்சிடும். அப்போ நம்ம எண்ணங்களை சுத்தமாக்கிக்கணும். எப்படி வாழணும் இந்த உலகத்தில், எப்படி நம்ம பயணங்கள் தொடரணும், அப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா அது சுத்தமான வாழ்க்கையாக இருக்கும், உங்களுக்கு ஆபத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ கற்றுக்குங்க, அப்படி வாழுங்க. நீ ஊரை பார்த்துட்டு என் மனசு ஓடுதுன்னா பார்க்கும்போது மனசு அங்கே தான் போவோம். அதுக்கு தான் சொன்னான் திருமூலன், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கு உண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மனோலயமாக வேணாம். மனசை உனக்குள்ளே வச்சுக்கின்னா சந்தோஷமான வாழ்க்கைடா உனக்கு. மனசை ஊருக்குள்ளே ஓட்டினா துக்கப்பட்டு சாவிடான்ட்டான். மீளவே முடியாது. நீ துக்கத்தை நினைக்கும் போதே துக்கமாக தான் வாழ்வே. நீ துக்கம்ன்றது ஒன்று இல்லை. நான் வாழ வாழ்க்கை சரின்னு நினச்சினாவே உனக்கு துக்கம் இல்லை. நான் துக்கத்தில் இருக்கிறேங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கினே இருந்தாவே நீ அதுலேயே தான் இருப்ப. அதை விட்டு மீள முடியாது. எல்லாத்துக்கும் உன் எண்ணமே அடிப்படை. எல்லாமே நீ தான். அதுதான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்கு நீ தான் அடிப்படை. நீ தான் உன்னை திருத்திக்கணும். உன்னை யாருமே திருத்த முடியாது. முடியாது முடியாது, இன்னொருத்தரால முடியாது. நீ ஒன்றுமே செய்வான, உன்னையே யோசிச்சு நுக்க சரியா போடும். நீ ஒன்றும் உலகத்துக்கு பண்ணிட முடியாது, எவனும் பண்ணவனும் கிடையாது. உன்னை பார், உன்னை யோசித்து நுக்கான்னு தீமையே இல்லை. அதான் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி பார்க்கணுன்னு நான் மனசு நினைக்குது. நான் எங்கே வருது? நான் உனக்குள்ளே இருக்கணும். நான்ன்றது இல்லைன்னா நீன்றது இருக்க மாட்டேன். அப்போ நான்ன்றது இருக்கணும், தவறு இல்லை. நான்ன்றது தான் ஆன்மா. அப்போ நான்ன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இருக்குது. ஆனால் இது இருக்கணும். ஆனால் இந்த நான்ன்றது அடுத்தவங்க மேலே பாயக்கூடாது, அது ஆணவம். எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமே, அது தவறு. அப்போ நான்ன்றது எனக்குள்ளே அடங்கி இருக்கணும். நான் என்ன செய்யணும், நான் எப்படி பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், உன்னோட யோசித்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இன்னொருத்தரை அடிமைப்படுத்தி வைக்கணும், நான் அதிகாரம் பண்ணி வாழணும்னா அந்த அதிகாரம் உனக்கு கேடா விளையும். ஒரு ரவுடி இருக்கிறாரு, அவர் நல்ல பலமாக இருக்கிற வரைக்கும் ஊரில் இருக்கிற நல்லா அடிப்பார். ஆனால் அவருக்கும் ஒரு காலம் வரும் இல்லை, அவர் தள்ளாடுற காலம். இவர் ஓஹோன்னு பேர் எடுத்தவர், யார் இவர்கிட்ட பேர் எடுத்தாங்களோ அவனுடைய குழந்தெல்லாம் இவனை வந்து அடிக்கும், அசிங்கப்பட்டு சாவான். இந்த ஆணவம்ன்றது அப்படிப்பட்டது தான். நமக்கு உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் ஆணவம் தலை விரித்து ஆடும். அடுத்தவனெல்லாம் அடிமைப்படுத்தி வாழலாம்னு நினைக்கும். ஆனால் இதெல்லாம் இழக்கும்போது அடுத்தவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது தான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உணருவான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், யாரையும் தாழ்ந்தவனாக நினைக்காதீங்க, யாரையும் உங்களை விட உயர்ந்தவனாக நினைக்காதுங்க. யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. ஆனால் இந்த மனம் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் நினைக்குது. அப்போ நல்லவன் கெட்டவன் இல்லையா இருக்கிறான். யார் நல்லவன் கெட்டவன்? ஜாதியால் உயர்ந்தவனா? பிறப்பால் எவனுமே உயர்ந்தவன். எல்லாரும் அம்மா இப்போ இதில் தான் பிறக்கிறோம். அங்கே எங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. நல்லவன் கெட்டவன் உண்டு. எப்படி உண்டு? நல்ல செயல் செய்யும்போது அவன் உயர்ந்தவனாக வரான், தீய செயல் செய்யும்போது தாழ்ந்தவனாக வரான். அப்போ உங்கள் செயலை மாற்றிக்கணும். உலகத்துக்கு நல்ல செயல் செய்யுங்க. உலகத்துக்கு செய்ய முடியலனாலும் யாருக்கும் தீமை செய்யாத வாழுங்க, அதுவே நல்ல வாழ்க்கை. வந்தால் முதல் பாடத்திலே உங்கள் காதுங்களில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சரியான இருட்டு பகுதி, ஒரு நல்ல தோப்பு இருக்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்தின்னு, அந்த வண்டு சத்தம் முதல் பாடத்திலே வந்துடும். நல்லா பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தோடவே நீங்கள் பாடம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நாத உபதேசம் வாங்கும்போது 10 சத்தம் வந்துடும். இந்த 10 சத்தத்தில் 9 சத்தத்தை மனுஷன் தாங்கக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வான் சத்தத்தை தாங்க முடியாது. அது ரொம்ப கடினமானது. ஆனால் ஒரு வாட்டி பயம்படுத்தி அதில் ஒடுங்கி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் அது பயம் இருக்காது. அதோடு வாழும்போது கடவுள் ஆகிடுவேன். அதுக்கு சொல்கிறான், என்னென்ன சத்தம் வரும் அப்படின்றது. மணிக்கடல்,
கடலாண்ட போனீங்கன்னா அந்த அலையினுடைய சத்தம் இப்படி உசுன்னு அடிக்குது, அது மாதிரி சத்தம் வரும்டா உனக்கு. யானை கத்தனா பிளர்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த சத்தம் கேட்கும். வளர் குழல் புல்லாங்குழலினுடைய ஓசை கேட்டுக்கினே இருக்கும். மேகம் வானத்தினுடைய இடி எப்படி இடிக்குது, அந்த இடி சத்தம் கேட்கும். நனிவண்டு, அந்த வண்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். தும்பி அதனுடைய சத்தம் ஒரு ரீங்காரம் கேட்டுக்கினே இருக்கும். வலைபேரிகை, அரசாங்கத்தெல்லாம் பெரிய டம்மாரம் வச்சு அடிப்பான் தெரியுமா, அதனுடைய வலைபேரிகை அதனுடைய சத்தம் கேட்கும். யாழ் சத்தம் கேட்கும். தனித்தழ நாதங்கள் தாம் இவை 10. இது தனித்து அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இன்னொருத்தருக்கு காட்ட முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் அது, ஆனால் நீ இன்னொருத்தருக்கு அடையாளம் கட்டணும். அதனால் சொல்கிறாரு, இது தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், அது அடையாளம் காட்ட முடியாதுடா. அப்படிப்பட்ட சத்தம். இந்த 10 சத்தத்தை நீ அடையும் போது இறைவனோட கலந்துடுவிடா நீ அப்படின்றான் திருமூலர். இதை மாதிரி என்ன சாமி பண்ணுறது? நானும் எத்தையோ சொல்லி பார்க்குறேன், ஒத்தனாவது கரையேறி வந்துடுவான்னுட்டு. போன மாதம் ஒருத்தர் வந்ததா, சாமி நான் உங்கள் சிஷியனாகிறேன், இந்த மாதம் ஆளே காணும். ஒருத்தர் சிவப்பாக உட்காந்துருந்தார் தெரியுமா, எனக்கு சீடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் சீடன் ஆகிடுவேன், இந்த மாதம் ஆளே காணும். போன மாதத்தோட சீடனை போட்டார். இது மாதிரி எவ்வளோ இந்த காது கேட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கானவங்க கேட்டிருக்கோம். அதனால் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை. இந்த மாதிரி இருக்குது சாமி. ஏன் கையை ஏன் பிடிக்கணும்? உன்னை பிடியாண்ணா என்ன பிடிச்சின்னா புண்ணியம் உனக்கு. நான் என்ன 16 வயசு பொண்ணா என்ன பிடிச்சின்னு அனுபவிக்க போகிறேன்? ஏன்பா உன்னை பிடிச்சிக்கோ உன்னுங்களை பிடிச்சிக்கோன்னு நான் சொல்லிங்கிறேன், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. சில காலத்தில் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவே பல மகான்கள் இறைவனே அனுப்பப்படுறோம், இறைவனால் அனுப்பப்படுறோம். மகான்கள் வந்து சாதாரண பிறக்கிறதில்லை. சாதாரண தாய் தகப்பு வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மைகளை சொல்லணுமோ அவ்வளோ நன்மையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகானும் வந்து சொல்லிக்கினே இருக்கிறான். ஆனால் எந்த மகான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கலன்னா அவன் மகான் என்ன பண்ணுவான்? மூடிட்டு அவன் போடுறான். அதுதான் சொன்னார் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையேன்னு. நான் சொல்கிறதுக்கு தாண்டா உலகத்துக்கு வந்தேன், ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் மூட்டை கட்டின்னு போகிறேன்டான்ட்டார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவோ துன்பத்தைப்படுறான். ஒரு 10% இன்பத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் 90% துன்பப்படுறான். ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவிக்கிட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணுறான். ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்குது. இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பாருங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற? உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிறது இருந்தாலும் உன் வாழ்க்கை. உடல் பலமும் பணபலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டிங்கன்னா கூட போட மாட்டான். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனா இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகிற. அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்க கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்றக்கூடாதா? மனிதனுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகுது. நானும் 30 வருஷமாக எவ்வளவோ கத்தி பார்க்குறேன், ஏதாவது தேருமானா ஒன்றும் தேர மாட்டேங்குது. இன்னும் நான் எவ்வளோ நாள் கற்றுக்கணும், கற்ற மாட்டேனோ, முடிஞ்சிடுமோ கதைன்னு தெரியாது எனக்கு. இது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது பயன்படுத்திங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. ஐயாட்ட உள்ள வேண்டுதல் வச்ச சாமி, எல்லாம் மாலை வந்து போட்டாங்க, பணம் போட்டாங்க. ஆனால் நான் ஐயாட்ட என்ன பண்ணேன், ஐயா என்கிட்ட அதெல்லாம் இல்லை, மனசு இருக்குது, அதை உங்களுக்கு நான் கொடுத்துறையா, மனசில் வச்சு உங்களை வழிபடுறேன். இறைவன் அதை தான் சாமி கேட்குறான். இப்போ பணமோ காசோ எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது, இந்த பூமியிலேருந்து வந்தது. எதையுமே இறைவன் ஏற்றுக்க மாட்டான். சாப்பாடு படைக்கிறோம், அவர் சாப்பிட்டாரா? இல்லை சாமி. நாம் ஒரு 10 பருகை எடுத்து வச்சுட்டு எண்ணி ஒரு 100 பருகை, சாமி
உங்களுக்காக படைக்கிறேன், சாப்பிட்டுங்கன்னு சொல்லி வச்சுட்டு கதவு மூட்டு வந்துடுறோம். ஒரே ஒரு பருக்கையாவது அந்த 100லேருந்து குறைஞ்சிருக்குமா? ஏன்னா இந்த மண்ணில் விளைஞ்ச எதையும் இறைவன் ஏற்றுக்கிறதே கிடையாது. இது விளைஞ்சது மட்டும் இல்லை, இங்கே வாழக்கூடிய அவன் கொடுத்தக்கூடிய எல்லாமே அவனுக்கு அதனால் பிரயோஜனமே கிடையாது. எல்லாம் இந்த உயிர்கள் வாழறதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்குறான், நமக்காக தான் கொடுத்துருக்குறான். அவனுக்கு எதுவுமே போய் சேராது. அவனுக்கு ஒன்றே ஒன்றா எதிர்பார்க்குறான், நான் தங்கறதுக்கு ஒரு தாழ்வாரம் கொடுறா அப்படின்றான். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஊரெல்லாம் சுற்றி வரேன், நான் தங்கறதுக்கு ஒரு தாழ்வாரம் இல்லை, எனக்கு எதுக்கடி தேவாரம்ன்றார். அந்த மாதிரி நீ தேவாரமும் திருவாசகம் என் சன்னதி முன்னாடி படிக்கிறடா, நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நான் தங்கறதுக்கு உன் மனசில் ஒரு தாவாரம் கொடுக்க மாட்டியே. அதை குத்துட்டேன்னு சொன்னால் நீ திருமந்திரம் படிக்க வேணாம், திருவாசகம் படிக்க வேணாம், எதையுமே படிக்க வேணாம். இவ்வளவும் படிக்கிறத எந்த பொருளை காட்ட போதும், அந்த பொருளே உனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ படிக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா. அப்போ யாருக்கு அங்கே தாழ்வாரம் கொடுக்கணும்? இறைவன் வந்து தங்கறதுக்கு நாம் தாழ்வாரம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் தேவாரம் படிக்க வேண்டிய வேலையே இல்லை. இல்லைன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் தேவாரம் திருவாசகம் பச்சிக்கினே இருக்க வேண்டியதுதான், ஓய போகிறது இல்லை. புரியுதுங்களா? சிவன் தங்க நமக்கு மனசுக்குள்ள ஒரு தாவாரம் தான் அவன் கேட்குறான். கண்டிப்பா நம்ம கொடுக்குற எதுவுமே அவன் கிட்ட போய் சேர போறதே கிடையாது. உள்ளத்தை கேட்கிறாரு, அதை சீர் பண்ண மாட்டாரு. அதான் சார், ஒரு நெருப்பு இருக்கு, அது இன்னொரு நெருப்பை பற்ற வைக்கின்ற மாதிரி ஒரு நெருப்பு இவ்வளோ இதாக பற்ற வச்சிருக்கு, 1000 பற்ற வச்சிச்சு. கண்டிப்பா சார். இதுல ஒண்ணு என்னன்னா, நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புலாம் கிடையாது, நெருப்பு தான். கண்டிப்பா சார். ஏங்க இது சின்ன நெருப்புங்க, அந்த சின்ன நெருப்போட ஒரு காட்டை எரிச்சிடும். ஏதோ காட்டை எரிக்கணும்னா காடு அளவுக்கு ஒரு நெருப்பு தேவையே கிடையாது, ஒரு பொறி போதும். அப்போ நெருப்புல ஞானத்துல சின்னது பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ இங்க இருக்கிற யாரையா சின்ன நெருப்பு பெரிய எல்லாம் ஒரே நெருப்பு. கண்டிப்பா சார். அந்த அக்னியிலேருந்து செதறின நெருப்பு துண்டு. கண்டிப்பா சார். இதுக்கு அதுக்கு எந்த இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஐயா எல்லாரோட உள்ளத்துல இருக்காருன்றதை நம்மளால பார்க்க முடியுது சார். அதுதான். ஆனால் விளக்கேத்துனா நல்லது, விளக்கேத்துறன்னு சொல்லி ஊட்ட எரிச்சு விட்டா நெருப்பு கூட எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். நெருப்பு தாங்க, வீடு இருட்டாகுது, விளக்கில் ஒரு நெருப்பு ஏற்றுறோம், வீடு பிரகாசமாகுது, இருள் போயிடுது. பசிக்குது, அடுப்பில் ஒரு நெருப்பு ஏற்றி வைக்கிறோம், நல்லா வயிறார சமைச்சு சாப்பிட்றோம். இத்தோட நெத்துக்குன்னா மரியாதை. நெருப்பு தானே, நான் கெட்டதெல்லாம் கொடுக்குதேன்னு வீட்டை பற்ற வச்சுட்டா எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பாதையில் போனால் மயக்கமும் கூட வரும். ஒரு பாதையில் போனால் தெளிவு மட்டும்தான் கிடைக்கும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? நான் நடந்தால் நான் மட்டுமா நடக்கிறேன், என்னோட நிழலும் கூடவே தான் வருது. நீ போகிற பாதை நல்ல பாதை தான், கூட வரவன் நல்லவன் இல்லை. கண்டிப்பா சார். கண்டிப்பா. மாயை என்ற ஒரு பொருளும் நமக்குள்ளவே பயணம் பண்ணி இருக்குது, நமக்கு தெரியாமலே. அந்த மாயையை வச்சுக்கின்னு தான் அந்த மாயையை நான் அடக்கணும். அந்த மாயையை வச்சுக்கின்னு தான் நான் இறைவன்றதையும் பார்க்கணும். யாரை வச்சுக்கிறேன்? எவன் மறைச்சினுக்கிறானோ அவனையே கைகளை வச்சுக்கணும், அப்பப்போ கக்கத்தில் வச்சுக்கணும், அவனை போய் கருத்தில் வச்சுக்கூடாது. கருத்தில் கடவுளும் மாயையை கக்கத்துலேயும் வச்சுக்கணும். இவன் கூடவே உறவாடிந்தா இவன் தெரிய மாட்டான், இவன் கூடவே உறவாடிந்தா இவன் மறந்துடுவான். நாம் என்ன பண்ணிக்கிறோம், மாற்றி வச்சுட்டோம். கக்கத்தில் வைக்க வேண்டியது கருத்தில் வச்சுட்டோம், கருத்தில் வைக்க வேண்டியது கக்கத்தில் வச்சுட்டோம். நம்ம எப்பயுமே எல்லாமே தப்பு தானே சாமி பண்ணுவோம். இயல்பு சாமி, பட்டா தெரிஞ்சிடும். ஓ தவறு பண்ணிட்டோம்பா, அந்த தவறை இப்போ திருத்திப்போம் அப்படின்னு உலகம் பாடம் எடுக்கும். அதான் சொல்லுவாங்க சாமி, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை என்னன்னு சொன்ன. எனக்கு வந்து நீங்கள் சொன்னதான் சாமி, யார் அறிவார் எங்கள் குருநாதரின் பெருமை, யார் அறிவார் அதோட நீளத்தையும் அகலத்தையும் அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மை, சொல்லி மாளாது. கண்டிப்பாக. அவர் சொல்லணும்னு ஒன்று எடுப்பார், அவராக சொல்லவே மாட்டார். இப்போ நம்ம பேசினுக்கிறோம்ல, நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டார். அது அந்த அவர் சொன்னார் அப்படின்னு அப்படி எடுப்பார். இவர் சொல்கிற எதுவுமே அந்த புக்கில் இருக்காது. ஏதோ நம்ம நினச்சின்னு அங்கே உக்காந்துக்கினேன், சரி இந்த ப்ளூ கலர் புக்கை என்னைக்காவது ஒரு நாள் திருடி போயிடணும். எதை கேட்டாலும் அந்த ஒரு புக்கில் தான் எல்லா பதிலும் இருக்குது. அவங்கவுங்க திருவாசகம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய புக்கெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மனுஷன் என்னடானா ஒரு விரல் அளவு கூட இல்லை, அந்த எதை கேட்டாலும் அந்த புக்கில் 4 பேஜை திருப்புறாரு, அதுலேயே பதில் சொல்கிறாரு. அப்படி என்னதான் புக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த புக்கில் எதுவுமே இல்லை.
அவர் நம்மளை ஏமாத்துறாரு. ஏன்னா அவர் இதெல்லாம் எடுக்காமல் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் குரு இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்றுட்டு இருப்பீங்க. சரி ஏதோ புக்கில் தான் சொல்லிட்டாருப்பான்னு. புக்கை படிச்சுட்டு சொன்னதுனால அவர் தன்னை குருன்னே எப்பவுமே நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் கேளுங்க, சீடனாக இருக்கிற வரைக்கும் இறைவன் கொடுத்துக்கினே இருப்பான். குருவானால் அன்னையோட முடிஞ்சிடும். அப்போ உன்னோட அறிவுன்றது எங்கே இருந்தது? முட்டாக இருந்தது, அரும்பாக இருந்தது. அந்த அரும்பு ஒரு நாள் பூவாக மாறணும், அந்த பூ ஒரு நாள் காயாக மாறணும், அந்த காய் தான் ஒரு நாள் பழமாக மாறும். பழமானால் தான் சுவை தெரியும். அப்போது பழமானால் சுவை தெரிஞ்சுதே, அந்த சுவையெல்லாம் இது வரைக்கும் எங்கே இருந்தது? பழத்தில் இருந்ததா வேற எங்கன்னா இருந்ததா? எல்லாமே அந்த அரும்பில் தான் இருந்தது. அந்த அரும்புன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த பழங்கள் வந்துடாது. அப்போ சுவை எங்கே இருக்குது? அரும்பில் தான் இருக்குது. அரும்பில் தான் இருக்குதுன்னு நீ அரும்பை சாப்பிட்டா சுவை ஒரு மனம் வராது. அது பழமாகிற வரைக்கும் நீ காத்துன்னு இருக்கணும். அப்போது உனக்குள்ளே கிடைச்ச அந்த ஞான விதையை அரும்பா இப்போ வந்துருக்குது, அதை நீ பொத்தி பாதுகாத்து என்னவாக்கணும்? மலராக்கணும். அதுக்கப்புறம் அது காயாக மாறும், அதுக்கப்புறம் கனியாக மாறும். அன்னைக்கு தான் ஞானத்தோட சுவை நமக்கு புரியும். இல்லைன்னா இந்த காய் கனியாகிறதுக்கு முன்னாடியே வெம்பி வீணாக போயிடும். அதனால் காய்க்கும் பயன் இல்லை, காவக்காரனுக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லாத வெம்பி போச்சுன்னா வாழ்க்கைன்றது வீணாக போயிடுமே. இவ்வளோ நாள் நான் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமே. எதனால்? வெம்பி போயிட்டா. ஒரு பூவாக இருந்தால் கூட சாமி படத்தில் போய் வைக்கலாம், வெம்பி போயிட்டா உன் மனசு ஒப்புமா? எதுக்குமே போகாத மண்ணுக்கு மண்ணாக போயிடும். அப்போது இதை அடையிறதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன். என்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் நான் விட்டு கொடுத்து அதுக்காக நான் பிரயத்தனம் பண்ணி உட்காந்துருப்பேன். அதையெல்லாம் நான் கெடுத்துக்கலாமா? அப்படி கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தால் அதுக்காக நான் இதை விட்டு கொடுத்துடலாமா? பட்டினத்தாருக்கு ஞானம் வந்துச்சு. இப்போ நான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு அவர் முடிவு பண்ணவே இல்லை. ஒரே தான் ஒரு செகண்டு உண்மைன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் எதுவுமே எல்லாம் போய் எதுவுமே நிஜம் இல்லை. நிஜமான பொருளை நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேன். நான் ஒரு செல்வந்தன் நினச்சின்னு இருந்தேன்பா, நான் செல்வந்தன் இல்லை, நான் என்ன மாதிரி பிச்சைக்காரன் உலகத்திலே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டதோட விளைவு தான் தாய்மானவர் சொல்கிறாரு, எப்பா துறவுன்றாங்களே, உன்ன மாதிரி ஒரு துறவியை இந்த உலகம் பார்க்கலப்பா இது வரைக்கும்ன்றாரு. யார மாதிரி? பட்டினத்தார மாதிரி ஒரு துறவியை இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்கலப்பா. நான் பார்க்கல கூட சொல்ல. ஆனால் எவ்வளோ பேர் துறவின்னு சுற்றுறாங்களே. காவி கட்டிக்கினா துறவின்றான், பட்டை வச்சா துறவின்றான், கொட்டை போட்டா துறவின்றான், பொண்டாட்டி விட்டவங்களாம் துறவின்றான், பிள்ளைய காப்பாற்ற முடியலாம் துறவின்றான். எங்கடா உக்காந்துக்கிற? வீட்டை காப்பாற்ற முடியல, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, கோயிலில் வந்து உக்காண்டான்றாங்க, கடங்காரன் தொல்லை வந்து உக்காண்டான்றான். அப்போ நீ யாரை திறந்துட்டு வந்த? கடங்காரனை திறந்துட்டு வந்துக்கிற, பொண்டாட்டியை திறந்து வந்துக்கிற, உன் மனசை திறந்து நீ வரலையே. மனசை திறந்தவன் மட்டுமே துறவி, மற்ற எல்லாரும் யாருமே துறவி கிடையாது. இதை திறக்காம கோயிலாக போனால் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. அவனுக்கு கூட ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. அம்மா தாயேன்னுவான் ஒரு ஊட்டாண்ட, கதவே திறக்காது. ஆனால் கண் கலங்கவே மாட்டான், அவனோட மனசில் வைராக்கியத்தை விடவே மாட்டான். திரும்ப அம்மா தாயேன்னு ஏறி 10 வாட்டி குரல் விடுவோம், வராமையாக போயிட்டு போகிறாங்கன்னு. ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கிற வைராகியம் கூட ஞான பாதையில் போகிறவனுக்கு இல்லை. யாருக்கு இருக்கணும் உண்மையிலேயே? இவருனவோ பாடம் பண்ணி உக்காஞ்ச உடனே எல்லா வாசலும் திறந்து அப்படியே தெரியணுன்ற அளவுக்கு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய மடத்தனம். அப்படியெல்லாம் ஞானம் கிடைச்சிடாது. வைராகியம் வேணும். பிச்சைக்காரங்கிட்ட கூட நீ இதை கற்றுக்கலாம். கண்டிப்பாக சாமி. அவன் காலையில் பிச்சை எடுத்தான், சரி போட்டுட்டாங்க, சரி போட்டுட்டாங்களே போகுமா, நான் இருக்கவே மாட்டான். கேட்டது கிடச்சிச்சு, போய் ஓரம் சாப்பிட்டு தூங்குவேன்னு தூங்க மாட்டான். காலையில் பிச்சை பாத்திரம் எடுத்தவன் பொழுது போகிற வரைக்கும் பிச்சை எடுத்துனுப்பான். அப்படியே நேச்சுரலாக அப்படி சொல்லுங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்?
காலையில் 1 மணி நேரம் பண்ணிட்டு அத்தோட விட்டுட்டு போனா அந்த தட்டில் யாருன்னா போடுவாங்கன்றீங்க? போடவே மாட்டான். அப்போ நம்ம எப்படியாப்பட்ட பிச்சைக்காரனாக இருக்கணும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிச்சைக்காரனாக தான் நம்ம இருக்கணும். ஞானம்ன்றது பிச்சை. இறைவனை தவிர பிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வேறு யார்கிட்டையுமே இல்லை. நீ அவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஞானத்துக்கு ஹோல்சேல் ப்ரொப்ரைட்டர் அவர் மட்டும்தான். அதனால தான் அவரு சுடுகாட்டில் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் கோயில், எந்த பேர் மேலாவது கோயிலில் சுடுகாட்டில் இருக்கிறாரா? பார்த்தோன்னா ஆடை ஆபரணம் சந்தனம்லாம் மணக்கும் பெருமாள் கோயிலில் போனோன்னா. ஆனால் சிவனை பார்த்தா பரதேசியாக இருக்கிறான். யாருமே போவாதத்தில் போய் உட்காந்துக்கிறான். நீயும் அப்படி இருந்தால் மட்டுமே சிவம் உன்னை நெருங்கி வரும். பெருமாள் மாதிரி பட்டாடை கட்டிக்கின்னு ஜவ்வாது பூசிக்கின்னு பார்த்தால் உலகம் உங்ககிட்ட இருக்கும், இறைவன் நம்ம கூட இருக்க மாட்டான். யார் இருக்கணும்? யாருக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துருக்குதுன்னா உலகத்துக்காக நான் வரலை. ஏன்னா இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்ட உலகம் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த உலகம், நான் போனதுக்கு அப்புறமும் இருக்க போகிற உலகம். எனக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்காக நான் ஏன் கவலை பண்ணணும்? நான் போனாலும் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும்? கவலைப்பட வேண்டியது யாரை பற்றி இருக்கணும்? கண்ணாடி முன்னாடி நின்றுக்கின்னு தலை வரும்போதே ஒரு விஷயத்தை கேட்டுக்கணும். டே, உன்னை காப்பாற்ற தாண்டா வந்திருக்கிறேன், அதை மறந்துட்டு போயிட்டே அப்படின்னு ஒரு நாள் தலை வரும்போதும் பவுடர் அடிக்கும் போதும் இதை சொல்லிக்கணும். உன்னை கரை சேர்க்க தான் இறைவன் ஒரு பிறவியை கொடுத்துருக்குறான். ஊரை காப்பாற்றுக்காக உனக்கு பிறவி கொடுக்கலப்பா. நீ கரை சேர்ந்தால் இந்த ஒரு ஓடம் இன்னும் 1000 பேரை சுமந்து கரை சேர்க்கும். அப்படி ஒரு ஓடமாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சவர் தான் நம்மளுடைய குருநாதர் நித்யானந்த சுவாமி. அந்த ஓடத்தில் தான் இவ்வளோ பேர் பயணம் பண்ணுறோம். நாம் ஏதோ கடலில் நீந்திக்கணும்னு நினைக்க வேணாம். வாழ்க்கைன்ற கடல்லையும் இன்றைக்கும் தடுமாறி முழுகி போகாமல் இருக்கிறோம்னா அதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னு சொன்னால் நம்ம குருவோட ஓடம் தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றி.